ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஜனநாயகம் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் 10 டெஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இந்த 10வது டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் மார்க், அதாவது டாப் ரேங்க்ல வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிசு அறிவிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7 மணி வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த லிங்க் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்திருப்போம். சரி, பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்கறதுனால இந்த வீடியோவுக்கு கீழே குறிப்பா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 10 பொறுத்த வரைக்கும் நம்ம பரிசு அறிவிச்சிருக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த லிங்க் அப்படின்றத நம்ம வச்சிருந்தோம். அந்த லிங்க் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அப்போ கொஸ்டின் தேவைப்படுறவங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போ அதை காரணமாக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷெட்யூலும் பிடிஎஃப்பும் இருக்கும். இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எழுதி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லையா, இந்த டெஸ்ட் எழுதுறவங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிருப்பீங்க. அதுல குறிப்பா இந்த டாப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயில் கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுவோம். மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு பரிசு அப்படின்றது கொடுக்கப்படும். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான 10க்கான கொஸ்டின் பாருங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் தான் 50 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தரமா நம்ம எடுத்திருப்போம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டினுடைய தரம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். படிக்கிற எல்லாருக்குமே அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் வந்து எடுத்திருக்கோம். ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு ஒன்லைன்ல இருக்காது. மேக்சிமம் எல்லாமே கூற்றா புரிஞ்சுக்கிற வகையில தான் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நம்ம என்ன பண்றோம், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நல்லா எழுதி பாருங்க. ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இருந்து இனிமேல் வர காலங்களில் எல்லா டெஸ்ட்டுமே நீங்க ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்.